ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா? இங்கே காவேரி வந்து விஜய் கிட்ட வந்து சொல்லும், இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க, எங்கள் வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சால் அவ்வளோதான். நம்மது என்ன காவேரி எப்போ பாரு இந்த மாதிரி சொல்கிற? எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை இருந்தால் நீ உன் வீட்டை எடுத்து இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு தானே நீ இப்போ இங்கே வருவ. அதே தானே நான் இங்கே சேர்ந்துருக்குறேன். என்னை மட்டும் போன்னு சொன்னால் உன்னை விட்டுட்டு என்னால் அங்கே எப்படி இருக்க முடியும்? அதுவும் நீ சிங்கிள் ஆளாக இருந்தால் நான் பரவாயில்ல, இப்போ நீ பாப்பாவோடையே இருக்கிறியே, நான் எப்படியும் உன்னை விட்டு போவேன். இது நியாயம் இல்லையான்ட்டு விஜய் வந்து அப்படியே காவேரி கிட்ட கேட்கும்போது காவேரி வந்து ஓகே பேபி, எனக்கு புரியுது, இருந்தாலும் உன் இடம் வேறு, என் இடம் வேறு, இந்த கதையெல்லாம் இங்கே பேசாத. உன் கூட தான் இருப்பேன். யாருக்கிட்ட உன் அம்மாவே வந்தால் கூட நான் மாட்டிக்கினா கூட பரவாயில்ல, ஆமாம் என் பொண்டாட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ண தான் வந்தேன் நான் சொல்லுவேன். காவேரி, என்னை இன்னொரு வாட்டி இங்கேருந்து போன்னு சொன்னேன்னு நினச்சிக்கோ, நான் சாப்பிடக்கூட மாட்டேன். அவ்வளோதான். நம்மோது விஜய், ப்ளீஸ் விஜய், என்ன நீங்களே புரிஞ்சிக்கலன்னா மற்றவங்க யார் என்னை புரிஞ்சுப்பாங்கன்னு அப்படியே இவங்களுக்குள்ள ஒரு காதல் கெமிஸ்ட்ரி வந்து அவ்வளோ அழகாக வந்து ஒர்க் அவுட் ஆகுதுங்க. இதை தான் நம்ம கேட்டோம். விஜய் காவேரினா சும்மாவா? அதுவும் ரவுடி பேபி காவேரியெல்லாம் அல்டிமேட்டாக நடிப்புக்குள்ளே வந்து